வெல்கம் டு நியூ ஸ்டோரிஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, உஸ்தாத் பகத்சிங் படத்தோட ரோஸ்ட் தான் பார்க்க போறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் படத்துக்கு கொஞ்சம் கண்டுட்டு இருக்கு, கொஞ்சம் ப்ளஸும் இருக்கு. இந்த படத்தில் மேக்கிங்காக கொஞ்சம் ஒரு சொல்ல நல்லா பண்ணியிருக்காங்க, இன்ட்ரோல் பிளாக்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பவன் கல்யாண் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இந்த படத்தில் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு மீதி படத்தோட கம்பேர் பண்ணும்போது. சரி, இதில் ரோஸ்ட் பண்ணுறதுக்கான கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும்தான் நான் ரோஸ்ட் பண்ண போகிறேன். சரி, தெலுங்கு படம்னாலே யூஸ்வலாக நமக்கு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபன்னியான திங்ஸ் ஒரு சிலது இருக்கும். ஆனால் அதை மட்டும் எடுத்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஃபுல் படத்தையும் ரோஸ்ட் பண்ணல, அந்த அளவுக்கு கிரிஞ்சு கிடையாது, ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்கு. சரி வாங்க ரோஸ்ட் கொடுக்கலாம். ஸ்டார்டிங்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கே.எஸ். ரவிக்குமார் பார்த்தீங்கன்னா ஒரு இதுவாக இருப்பார், டீச்சராக இருப்பார், பசங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி தரணும்னு பார்ப்பாரு. இந்த மாதிரி யானை தந்தத்தை திருடணும்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்போ ஒரு சின்ன பையன் வந்து அம்பு விட்டு காப்பாற்றுவான். அவர் தான் நம்ம பவன் கல்யாண், அவர் தான் உஸ்தாத் பகத்சிங். எப்படிப்பா இது மாதிரி வீரமாக இருக்குன்னு சொல்லிட்டு பகத்சிங் புக்கு படித்தேன், பகவத்கீதை புக்கு படித்தேன், அதனால் வீரமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணுவாங்க. சின்ன வயசுல ஒரு 10 வயசு பையன் வந்து அவ்வளோ பெரிய ஆளை வந்து காப்பாற்றுற மாதிரி மொதல் சீனை அது ஒரு முதல் கிரிஞ்சா வச்சாங்க படத்தில். அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவருக்கு உஸ்தாத் பகத்சிங்னு இவர் கே.எஸ். ரவிக்குமார் பேர் வச்சுருவாரு. முதலமைச்சர் வருவார் கே.எஸ். ரவிக்குமார் வந்து. கே.எஸ். ரவிக்குமாரை பார்த்தீங்கன்னா இது மாதிரி வில்லன் குரூப் பார்த்தீங்கன்னா சுற்றுவாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருப்பார். பவன் கல்யாண் பார்த்தீங்கன்னா போலீஸாக இருப்பாப்புல. என்னன்னா ஒரு போலீஸ்காரனை வந்து இது மாதிரி மிரட்டுவான், வில்லனோட பையன் பார்த்திபன் தான் வில்லன், அவர் பையன் வந்து மிரட்டுவான். இது மாதிரி கஞ்சாலாம் சீஸ் பண்ணிங்கன்னா எங்கே வச்சிருக்கீங்கன்னு மிரட்ட வரும்போது நம்ம உஸ்தாத் பகத்சிங் இருக்கார்ல, டக்குன்னு அவர் அப்படியே தொங்க விட்டுருவார், வில்லனோட பையனை தொங்க விட்டுட்டு மாஸ் டைலாக்லாம் வச்சுட்டு பஞ்ச் டைலாக் பேசிக்கிட்டு இருப்பாரு. அதெல்லாம் ஒரு மாதிரி கிரிஞ்சா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோயின் ராசிகண்ணா வந்து வருவாங்க. ராசிகண்ணா இந்த மாதிரி காட்டை சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்கன்னு சொல்லிட்டு பவன் கல்யாண் அவங்க கேங்கு இவங்கெல்லாம் அந்த ராசிகண்ணா வந்து சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே கூட்டு போயிடுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இவனையும் தூக்கிட்டு போயிடுவாங்க, பார்த்திபனோட பையனை தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கு பின்னாடி ரீசன் இருக்கும். பார்த்திபன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தேட ஆள் அனுப்பிடுவார், என் பையன் எங்கே இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. தேட இந்த மாதிரி இந்த டெரரிஸ்ட்லாம் இருப்பாங்க, பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போய் தேடுவாங்க. அப்போ ஒருத்தன் காட்டில் இருப்போம், அவனை அடித்து இந்த மாதிரி இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வாங்குவாங்க. இந்த மாதிரி அந்த போலீஸ்காரனை பிடிப்பாங்க ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி காப்பாற்றினா தெரியுமா பவன் கல்யாண், அந்த போலீஸ்காரனை பிடிச்சி இந்த மாதிரி எங்கே இருக்காப்புல இந்த மாதிரி என் பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் உஸ்தாத் பகத்சிங் தான் தூக்கிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உஸ்தாத் பகத்சிங் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே ஒரு பையனை பிடிச்சி வச்சிருப்பாரு. கரெக்டாக இவங்க எல்லாருமே வந்துருவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உஸ்தாத் பகத்சிங் கட்டி போட்டுருவாங்க. சரி, தலைவன் இப்போ என்னதான் பண்ண போறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அடிச்சு போட்டுருவான். அந்த ஒருத்தன் வந்தான் பார்த்தீங்களா, டம்மியாக ஒருத்தன் போட்டு கொடுத்துருப்பானே, அவன் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸராக இருப்பான். அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில், அதெல்லாம் நான் பாராட்டுவேன். அதுக்கப்புறம் யார் நீங்கள், உங்களுக்கு யார் இந்த பிரச்சனைலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிப்பாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த கோயில் ஊர்வலம் போகும்போது இந்த மாதிரி வில்லன் ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே இறங்கி அந்த ஐயர்லாம் இருப்பாங்களே அவங்கள போயிட்டு அடிக்கிறது, பூனில் இருக்கிறது, இந்த மாதிரி சீன்லாம் வச்சுருப்பாங்க. இவங்கள ஹிந்துக்கள் ரொம்ப பாவம் நண்பர்களே, எவ்வளோ சாதுக்களாக இருக்காங்க பாருங்கள், திருப்பி கூட அடிக்க மாட்டாங்கன்ற மாதிரி காட்டணும். ஏன்னா தலைவர் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் இருக்காரு நம்ம பவன் கல்யாண் வந்து, அதனால் இந்த மாதிரி சீன் வைக்கணும். அதுக்கப்புறம் இவர் வந்து அடிச்சு காப்பாற்றுவார். இது மாதிரி இந்துக்கள் எவ்வளோ பாவம் தெரியுமா, பாரத் மாதாவை நீ அசிங்கப்படுத்துகிற, பாரத் மாதாவும் இவங்களும் ஒன்றுன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவார் நம்ம பவன் கல்யாண் வந்து. வில்லன் இவர் பாருல பார்த்திபன் வந்து இந்த மாதிரி ஏன் அடிச்சிட்டியா, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிட்டு, உன்னால் என்னை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சவால் விட்டு போவார் பவன் கல்யாண் வந்து. அதுக்கப்புறம் பார்த்திபன் பார்த்தீங்கன்னா பூரா டெரரிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஆந்திரா தெலுங்கானாவில் பூரா இறக்கிடுவார். இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை, பிஜேபி ரூல் பண்ணுற ஸ்டேட்டாக இருந்தால் இந்த மாதிரி நடக்கும். எப்படி இந்த மாதிரி சவுத் பூராவே ப்ரொடெக்டடாக இருக்குது, பூரா இங்கே டெரரிஸ்ட் பூரா இங்கே வந்துகிட்டு இருப்பாங்க. ஸ்ரீலீலா இருக்காங்க, அவங்க தான் ஹீரோயின், ஃபர்ஸ்ட் ஹீரோயின். இந்த மாதிரி அவங்க ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருப்பாங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் உள்ளே பூந்துருவாங்க. பவன் கல்யாண் என்ன பண்ணுவார்னா அந்த டெரரிஸ்ட்டை வந்து அடித்து தூக்குவாப்பில், ஸ்ரீலீலா போட்டு கொடுத்துருவாங்க, டெரரிஸ்டிங் தான் இருக்கான்னு இது பண்ணிடுவாங்க. இதை பார்த்துட்டு ஸ்ரீலீலா பார்த்தீங்கன்னா லவ் வந்துடும். அது இல்லாமல் ஜோசியம் பார்த்து அவங்களும் இந்த மாதிரி இன்னைக்கு வந்து உங்களை காப்பாற்றுவார்ன்ற மாதிரி சொல்லிடுவாங்களா, லவ் வந்துடும். அதனால் இது மாதிரி சவால் விட்டுருவாங்க, ரேடியோ ஜக்கியாக இருப்பாங்க, அந்த ரேடியோவில் சவால் விட்டுருவாங்க. எந்த டெரரிஸ்டாக இருந்தாலும் முன்னா என்ன பிடிச்சிக்கன்னு சொல்லி இந்த தூக்கணும்னு சொல்லிட்டு பிளான் போடுவான். அவன் நான் தூக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து பதில் சொல்லுவான். பவன் கல்யாண் கிட்ட ஹெல்ப் கேட்டு இவங்க ஸ்ரீலீலா போவாங்க, கூடவே இருப்பார். இப்போ டெரரிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிற இடத்துக்கு வர வைப்பார் பவன் கல்யாண், வர வச்சு அவங்கள பிடிப்பாரு. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்திபன் அவரோட பையன் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட பிளான் எல்லாத்தையுமே அவன் நாசம் பண்ணிட்டு இருக்கான், இப்போ என்ன பண்ணோன்னா ஸ்ரீலீலா தான் அவன் ஆள், அவளை வந்து ரேப் பண்ணி சாவடிச்சிடணுன்ற மாதிரி இவங்க பிளான் போடுவாங்க. அப்போ என்னன்னா ஸ்ரீலீலாவுக்கு போல அவன் ஃப்ரெண்டை தூக்கிட்டு போயிட்டு ரேப் பண்ணிடுவாங்க. அந்த விஷயம் பவன் கல்யாணுக்கு அப்புறமா தெரிய வந்து அந்த பொண்ணை பார்க்க போயிட்டு இந்த மாதிரி என்னை யார் ரேப் பண்ணாங்களோ அவனை நீங்கள் போட்டு தரலனான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சக்தியை வாங்கிடும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்திபனோட பையன் தான் இருப்பான். பார்த்திபனை முன்னாடியே பார்த்திபனோட பையனை கழுத்தில் போடுவாப்புல, போட்டு தள்ளிட்டு இது மாதிரி
என் பையனே தூக்கிடலாம், உன்னோட ஆட்கள் உன் ஃபேன்ஸ் எல்லாத்தையும் நான் தூக்குறேன், முடிஞ்சா என் மேல கை வை, அப்புறம் என் ஃபேன்ஸ் மேல கை வைக்கலாம்னு சொல்லிட்டு பஞ்ச் வச்சுட்டு போயிடுவாரு நம்ம பவன் கல்யாண் வந்து. இதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலீலா வந்து இவரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. கல்யாணம்லாம் பேசி முடிச்சிருவாங்க. இப்போ பார்த்திபன் என்ன பண்ணுவாருன்னா பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த தாலி கட்ட வரும்போது டக்குன்னு இந்த டெரரிஸ்ட்டை உள்ள அனுப்பி விட்டுருவாரு. அவங்க எல்லாம் கடகடன்னு சுட்டு சுட ஆரம்பிச்சிருவாங்க நம்ம பவன் கல்யாணம் வந்து. பவன் கல்யாண் தவிர்த்து எல்லாருமே செத்துருவாங்க அவங்க கூட இருக்கவங்க. அதனால பவன் கல்யாண் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி விரக்தி ஆயிடுவாரு. அப்படியே காட்டுக்கு போய் அமுச்சு விட்ருவாரு. கேஎஸ் ரவிக்குமார் தான் ஆபத்து உனக்கு, என் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இவங்களையும் இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாங்களா, அதெல்லாம் இங்கே தான் கனெக்ட் ஆகும். காட்டுக்குள்ள இது மாதிரி இந்த குரூப் எல்லாத்தையுமே நான் தான் பிளான் பண்ணி வர வச்சேன்னு சொல்லிட்டு பவன் கல்யாண் சொல்லுவார். எல்லாம் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சி வந்து நினைக்கலாம், நான் தான் உங்களை வர வச்சேன்ற மாதிரி அவர் சொல்லுவார். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட பிளான் தான் என்ன, எதுக்கு இவங்க கூட செய்கிறீங்க, பார்த்திபன் கூட சேர்ந்து வேலை செய்கிறீங்கன்ற மாதிரி அந்த டெரரிஸ்ட் கேட்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி சிஏஏ இருக்குது, சிஏஏ மூலமாக எங்கள் ஆளுக்களை உள்ளே விட்டு அவங்களுக்கு ஆதார் கார்டு கொடுத்து ஓட்டுரிமை வாங்கி கொடுத்து நாட்டை சீர்குலைக்கிறது தான் எங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி ஒரு அஜெண்டா வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களே, அந்த அஜெண்டாவை வந்து ரீசனாக வச்சுருப்பாங்க இந்த படத்தில். எங்கள் பாரத நாட்டை யாரும் அழிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாண் பேசுவார். கட்டி போட்டு அடிக்கலாம்னு வரும்போது அப்படியே ஸ்க்ரீனை கட் பண்ணுவாங்க, அவரெல்லாம் அடித்து முடிச்சிருப்பாரு. அதான் பவன் கல்யாணோட மாஸ் வந்து இது பண்ணக்கூடாது, அவர் இருந்தாலும் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பெருசாக நடிக்கல போல, அதனால் அதை அப்படியே கட் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்காக நீ தான் உழைக்கிற, பாரத நாட்டை காப்பாற்றிட்டேன்னு சொல்லிட்டு கேஎஸ் ரவிக்குமார் வந்து பவன் கல்யாண் சொல்லிட்டு போவாங்க. இப்போ இந்த இடத்துல எப்படி அந்த டெரரிஸ்ட்லாம் கொண்டாங்கன்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. ஒருத்தரையும் கொல்லும் போது இது மாதிரி பாரத் மாதா கே ஜெயின்னு சொல்லணும், ஜெய் ஹிந்துன்னு சொல்லணுன்ற மாதிரி எல்லா டெரரிஸ்டையும் நம்ம பவன் கல்யாண் சொல்ல வைப்பார். ஆனால் குபீர் காமெடி அவ்வளோதாங்க படம். இதுதான் அந்த உஸ்தட் பகத்சிங்கு. ரோஸ்ட் பண்ணதுக்கு பெருசாக பாயிண்ட் இல்லை, அதனால் அது ரொம்ப ஷார்ட் ரோஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பிஜேபிக்கு இவ்வளோ பண்ணக்கூடாதுங்க அவங்க. சரி கூட்டணியில் இருக்க, அதுக்காக பாரத மாதா, தீவிரவாதிகள், முஸ்லீம், இது எல்லாமே இந்த பிஜேபிக்காரங்க பண்ணுறது தான். அது அப்படியே ஒரு பிரபகாண்டா படத்தை வந்து ஒரு மாஸ் மசாலாவை எடுத்து வச்சுருக்காங்க, அவ்வளோதான். சும்மா பொழுது போலனா நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, போட்டு பாருங்கள், அவ்வளோதான்.